திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து நீங்கள் வந்து இனிமேட்டு உங்கள் தாய்மொழியில் சிந்திக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு மொழியில் சிந்திக்கணும், வேற ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அதில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் பல பேருக்கு இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட அரசாங்கத்துக்கும் அப்படி தான் தோணுது. இந்தியாவுக்கு ஒன் நேஷனல் லாங்குவேஜ் சாத்தியம் அல்லவா? எல்லாருக்கும் ஒரு மதம் என்னது அங்கீகரிக்கான் ஆவில்லா. இந்தியாவில் ஒற்றை சமஸ்காரம் அல்ல உள்ளது. இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் எ சிங்கிள் கவர்மெண்ட். அப்படி என்னதான் இந்த மொழி, என்னதான் மொழி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த மொழி பிரச்சனை ஆரம்பிச்சது இன்னைக்கு நேத்திக்குன்னு கிடையாது. இது முதல்ல ஆரம்பிச்சது 1937. அப்போ இருந்த பிரிட்டிஷ் சர்க்காரும் காங்கிரஸ் சர்க்காரும் இணைத்து நடத்திய சர்க்காரில் சி ராஜகோபாலாச்சாரி, அதாவது நம்ம ராஜாஜி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு பிரச்சனை. பல ஸ்கூல்ஸில் வந்து அந்த நேரத்தில் ஹிந்தியை ஒரு மொழியாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அரசாங்கம். அண்ட் அதை நம்மளோட தமிழ் மக்களும் தமிழில் இருந்த பல சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸும் எதிர்த்தாங்க. ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, நம்மளோட தாய்மொழியை விட்டு கொடுக்க கூடாது, நம்மளோட தாய்மொழி அழிஞ்சு போயிடும், நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போராடினாங்க. அண்ட் அந்த 1937 ஆண்டு காலத்துல நடத்தின இந்த போராட்டத்துல நம்ம தமிழர்கள் வெற்றியும் பெற்றாங்க. அந்த பிரச்சனை அப்போதைக்கு முடிஞ்சு போச்சு, ஆனா முழுசா அழியலை. மீண்டும் 1965 லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சாதாரண போராட்டம் மட்டும் இல்லாமல் அந்த போராட்டம் ஒரு ரௌத்ரமாக மாறி, அந்த ரௌத்ரத்தில் கிட்டத்தட்ட 70 பேர் தமிழுக்காகவும் தமிழோட அடையாளத்துக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் உயிரை விட்டாங்க. இன்னைய வரல பேசப்படுற ஒரு நபர் சின்னசாமி அவர்கள் 27 வயசுலேயே அவரே தீ குளிச்சு அந்த போராட்டத்தை ஒரு ரௌத்ரமாக மாற்றினார். இந்த எல்லா விதமான நடவடிக்கைகள் பார்த்து மத்திய அரசாங்கம் தன்னோட நிர்ணயத்தை மாற்றிச்சு. மீண்டும் மத்திய அரசாங்கம் 2020 நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசின்ற பேரில் ஹிந்தியை ஒன் ஆஃப் த லாங்குவேஜாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதை தமிழ்நாடு அரசாங்கம் உடனே மறுக்கிறாங்க. நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி அப்படின்றது ஒரு 3 லாங்குவேஜ் பாலிசி கன்சிஸ்ட் பண்ணுற ஒரு ப்ரொபோசல். அதில் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ஒன் ஆஃப் த ரீஜனல் லாங்குவேஜ், அது தமிழ்நாடுனா தமிழ் இருக்கும், கேரளானா மலையாளம் இருக்கும். ஸோ அந்த ரீஜனுக்கு உண்டான லாங்குவேஜ், அதை தவிர்த்து ஹிந்தியும் இங்கிலீஷும் ஒரு கம்பல்சரி ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த NEPனால் உருவானதுக்கான காரணம் என்ன? மத்திய அரசாங்கம் இந்த NEPயை எதுக்காக கொண்டு வராங்க? அதனால என்ன பலன் அடையும் நம்மளோட மாநிலம் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ என்ன சொல்றாங்கன்றது ஒரு கருத்து. பிஜேபி சொல்ற முதல் பாயிண்ட், இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இந்த 3 லாங்குவேஜையும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு மல்டி லாங்குவேஜ் அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, ஹிந்தியை கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு வேலை வாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும். மூணாவது, ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் ஓட பலன் மற்ற மாநிலங்கள், அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய மாநிலங்களுக்கு இன்னும் நல்லபடியாக கொண்டு போய் எங்களால் சேர்க்க முடியும் அப்படின்றத மத்திய அரசாங்கம் சொல்லுது. மத்திய அரசாங்கம் சொல்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்க்கிறது ஒரு நல்ல திட்டத்தை. So Tamil Nadu BJP has taken a very popular people's stand that 3 language is the need of the hour. NEET is the need of the hour. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் ஹிந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறது தான். தமிழ்நாடு 2 லாங்குவேஜ் பாலிசி, அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மட்டுமே தெரிஞ்சு இவ்வளோ ஆண்டு காலமாக ஒரு நல்ல பொசிஷனை உருவாக்கியிருக்கு. அதனால 3 லாங்குவேஜ் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான
காரணமே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மூணாவதாக என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சு ஆல்ரெடி குளோபல் ஆடியன்ஸை இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலியமாகவே ஈஸியாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக நம்மளோட மாணவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய உத்தியோகத்தில் வெளிநாட்டில் இங்கிலீஷ் மூலியமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இப்போது திடீர்னு பின்னோக்கி ஹிந்தியை மறுபடியும் கற்றுக்கிட்டு வடக்கு மாநிலங்களில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே தென்னன் தெளிவாக சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை வர விட மாட்டோம். MK student wing will be holding a statewide protest against the Hindi imposition in Tamil Nadu, national education policy and also denial of funds to the state of Tamil Nadu by the central government. இன்னொரு பக்கத்துலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு பாசமாகவும் சரி, मैं आज तमिलनाडु की इस धरती से देश के भाषी भाषाओं में पढ़ने वाले हर युवा को एक बात जरूर बताना चाहता हूं। अब तक CAPF की भर्ती में आपकी मातृभाषा का स्थान नहीं। आप बंगाली में CAPF की परीक्षा नहीं दे सकते, आप कन्नड़ में नहीं दे सकते, आप तमिल में भी नहीं दे सकते थे। नरेंद्र मोदी जी ने निर्णय किया कि सभी 8वीं सूची की अनुसूची की भाषाओं में अब हमारे युवा परीक्षा दे पाएंगे। तमिलनाडु के युवा भी अब तमिल में परीक्षा देंगे। इस मौके पर मैं तमिलनाडु की धरती पर आया हूं, तो तमिलनाडु के मुख्यमंत्री को भी आग्रह करना चाहूंगा कि कई राज्यों ने पहल की है। मेडिकल की शिक्षा और इंजीनियरिंग की शिक्षा में स्थानीय भाषा में अभ्यासक्रम बनाए गए। मेरा आग्रह है तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग का एजुकेशन शुरू किया जाए, शीघ्र किया। கோவமாகவும் சரி, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட ஸ்கீம்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டே வந்து ஆகணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தியை ரொம்ப அக்ரெசிவாக புஷ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு மக்கள் NEPயை எதிர்க்கிறது கரெக்டாக? உங்களோட யோசனை என்னவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then, take care and bye-bye.